ஹீரோவோட வளர்ப்பு பொண்ணும் தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது சில பசங்க தப்பாக நடந்துக்கிறானுங்க. ஹீரோ எல்லாரையும் போட்டு அடிக்க ஒரு டைமில் ஹீரோவை போட்டு லாக் பண்ணிடுறானுங்க. இப்போ இந்த பொண்ணை ஒன் சைடாக பார்த்துட்டு இருந்த அந்த பையன் ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் திருட்டு தொழிலுக்கு எங்கே போனாலும் இந்த பையனை கூடயே கூட்டு போற ஆரம்பிக்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறாங்க, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், இவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. இதனால அந்த பொண்ணு அப்பாவே சொல்லிட்டாரேன்னு சொல்லி இவளும் வந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்னாலாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனும் ரொம்ப நாளாக அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்திருப்பான். அவர் இறந்து போயிட்டாரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் பாடி இருக்குன்னு உடனே இந்த பையனும் ஹீரோவும் சேர்ந்து போய் பார்க்குறாங்க. அந்த பாடியை பார்த்த உடனே ஹீரோவும் அங்கே வந்து பதட்டமாக திரும்பி வந்துடுறாரு. அப்புறம் தான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு, அதாவது என் பொண்ணோட அப்பா வந்து ஒருத்தன் கூட்டு போனான்ல, அவனை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அவன் தான் இப்போ இறந்து போய் கிடக்குறான். அவனோட பையன் தான் இவன் போல இருக்கு. எப்படா நான் இந்த பொண்ணை அவனுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ குழப்பத்திலே இருக்க சமயத்தில் தான் தெரிய வருது, அவங்க ஊர்லேயே கண்ணு தெரியாத கடை வச்சிருந்த ஒரு ஆள் இருந்திருப்பாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட இந்த பையன் வந்து தப்பாக நடந்திருப்பான். தெரிஞ்ச உடனே சத்தியமாக நம்ம பொண்ணை இவனுக்கு கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி அவர் முடிவில் இருக்காரு. இவன் எங்கே பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. நீ இந்த ஊரை விட்டே கிளம்பு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடாரு. இவர் காரணம் கேட்டாங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு டைமில் கூப்பிட்டு சொல்கிறாரு, என் பொண்ணு வந்து இவ்வளோ நாள் அப்பா இல்லாமல் அலையிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான்டா. ஒரு நாள் கூப்பிட்டு போனா, இன்னைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. நான் எப்படி என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னும் போது, எங்கள் அப்பா பண்ணதுக்கெல்லாம் நான் எப்படி காரணமாக முடியும், என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் வந்து அழுதுகிட்டு இருக்கான். இவனை உயிரோட விட்டா அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹீரோவை யாருக்கும் தெரியாமல் கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஹீரோ இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபுல் டிப்ரெஷனில் போயிடுறா. அப்பாவும் இல்லை, வளர்ப்பு அப்பாவும் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இவன் வந்து நல்ல மாதிரி நடித்து அந்த பொண்ணு கூடயே இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலான்னு உடனே அவளும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பி வந்துடுறா. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, என் வளர்ப்பப்பா எவ்வளோ சொன்னார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு, ஆனால் எனக்கு தெரியவே இல்லை, நீ நல்லவன் தான் போல இருக்குன்னும் போது ஒரு வார்த்தை கூட இவன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறான். அப்போ எங்கள் அப்பாவை நீ தான் கொன்னியான்னு உடனே, ஆமாண்டி நான் தான் கொன்னேன், நீ எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா, அவனை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு வச்சு இந்த கத்தி எடுத்து அவனை அதே இடத்துல குத்தி போட்டுட்டு இவளும் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறா.